பினாமி தடுப்பு சட்டத்தின் அடிப்படையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கருக்கு வருமான வரித்துறை புலனாய்வு பிரிவு சம்மன் அனுப்பியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், வணக்கம். மேலும் விவரங்களை சொல்லுங்க. முன்னாள் அதிமுக அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கருக்கு வருமான வரித்துறை புலனாய்வு பிரிவு சம்மன் அனுப்பியிருக்கிறது. பினாமி தடுப்பு சட்டத்தின் அடிப்படையில் வருமான வரித்துறை விசாரணை நடத்த நேரில் ஆஜராகும்படி சம்மனானது அனுப்பப்பட்டிருக்கிறது. மே 9ஆம் தேதி ஆஜராகும்படி சம்மனானது அனுப்பப்பட்டிருப்பதாகவும், வருகின்ற மே 23ஆம் தேதி வழக்கறிஞர் அல்லது சம்பந்தப்பட்டவர்கள் வீடியோ கான்பரன்ஸ் மூலமாக ஆஜராகும்படியும் வருமானத்துறை கேட்டுக் கொண்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கடந்த ஆண்டு ஜூலை மாதம் கரூரில் 100 கோடி மதிப்புள்ள 22 ஏக்கர் நிலத்தை அபகரித்த வழக்கில் எம்.ஆர். விஜயபாஸ்கரை ஊட்டியில் வைத்து சிபிசிஐடி போலீசார் கைது செய்தார்கள். இந்த சொத்து விவகாரம் தொடர்பாக வருமான வரி புலனாய்வு விசாரணை செய்து வருவதாகவும், பினாமி பெயரில் சொத்து வாங்கியுள்ளார் என்ற அடிப்படையில் விசாரணை நடத்தப்பட இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 3 நபர்களுக்கு இந்த விவகாரத்தில் சம்மன் அனுப்பப்பட்டிருப்பதாகவும், 3வது நபராக எம்.ஆர். விஜயபாஸ்கர் பெயர் சேர்க்கப்பட்டு அவருக்கு இந்த சம்மன் வழங்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கின் பின்னணி குறித்து பார்க்கும்போது, கரூர் மாவட்டம் வெள்ளியணை பகுதியை சேர்ந்த பிரகாஷ் மற்றும் அவரது மகள் சோபனாவுக்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள 22 ஏக்கர் நிலத்தை கூலி பத்திரம் மூலமாக அபகரித்ததாக விஜயபாஸ்கர் குற்றம் சாட்டப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது.